கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே என்ன கள்ளக்குறிச்சியா, அதுனா கள்ளசாராயம். அப்படி ஒரு அவப்பெயர் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த அவப்பெயரை நீக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ டெபாசிட்டை இழக்க வேண்டும். செய்வீங்களா? முடியுமா? முடியுமா? என் தம்பிங்க நீங்க நினைச்சா முடியும். அது நிச்சயமா நடக்கணும். ஏன்னா இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய தொகுதி. இந்த தொகுதியில் உள்ள திமுக எம்எல்ஏ இவருக்கு ஒரு குட்டி ராஜ்யம். இவருடைய முதலாளி திருவண்ணாமலையில் இருக்கிறார். அங்கே அவர் ஒரு குறுநில மன்னர் ஏவா வேலு. ஏதோ இந்த தொகுதி இந்த மாவட்டம் எல்லாம் இவங்களுடைய பரம்பரை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வருகின்ற தேர்தலில் இந்த தொகுதியில் உள்ள என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கடா. முடிவு பண்ணிட்டீங்க. எதுக்கு நான் சொல்றேன்? ஏன் அவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நான் சொல்றேன்? ஏன்னா நான் சொன்னேன்ல, கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே அதற்கு அவ பேர் கள்ள சாராயம். கடந்த ஆண்டு 67 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். நான் இறந்துட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். தமிழக அரசால், திமுக அரசால் 67 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த மண்ணிலே. காரணம் கள்ளச்சாராயம். ஏன் நான் சொல்றேன்னா, அதுல ஒருத்தர் முதல்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார். அப்ப இருந்த அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்கள் இல்ல இது கள்ளச்சாராயம் சாவு கிடையாது, இது வயிற்று போக்குனால இறந்துட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டார். பொய்ய சொன்ன காரணத்தால் கள்ளச்சாராயத்தை குடிச்ச மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓஹோ, இது கள்ளச்சாராயம் இல்ல, அவங்களும் குடிச்சாங்க. அது அன்னைக்கு மட்டும் அந்த கலெக்டர் உண்மையை சொல்லியிருந்தாருன்னா, இல்ல இது கள்ளச்சாராயம், குடிச்ச மத்தவங்க எல்லாம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு 50 பேரை காப்பாத்திருக்கலாம். ஆனா துரோகிகள் சொல்லி இன்னைக்கு 67 பேர் நம்ம இழந்திருக்கிறோம். 67 பேர். இதுல என்னன்னு நான் பார்த்தேன், எனக்கெல்லாம் மனசெல்லாம் தாங்கல. தெருவா பார்த்தா, இங்க பார்த்தா ஒரு 10 சாவு இந்த தெரு, அந்த அடுத்த பக்கத்து தெருவில் பார்த்தா 15. இப்படி அவ்வளவு மோசமான வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இதுல யாரு காரணம் பார்த்தா, காலகாலமா கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாங்க, காசிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல யாருன்னு பார்த்தா திமுக அடிமட்டத்தில் யாருன்னா திமுக. அந்த மலையில காசுறவங்களுக்கு ஒரு திமுக எம்எல்ஏ, அவன் தான் காட்ஃபாதர். இங்க விக்கிறவனுக்கு இன்னொரு காட்ஃபாதர் இந்த தொகுதியில். இவருக்கு காட்ஃபாதர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு. எல்லா காட்ஃபாதரும் இந்த தேர்தலில் வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது எனக்கு உறுதி. ஏன்னா நானும் இந்த நடைய பயணத்துல ஒரு முறை போயிட்டு வரேன். போய் நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், பொதுவானவங்க கேட்டா, ஏமா திமுக பத்தி நான் நினைக்கிறேன், ஐயோ அவங்களா மோசமானவங்க, அவங்க எல்லாம் ஒழியணும். இப்படிதான் ஒவ்வொரு தாயோடைய மனசு அவ்வளவு கோபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுடைய மனசுல இந்த எண்ணம் தான் இருக்குது. ஒவ்வொரு விவசாயியுடைய மனசுல எண்ணம் தான் இருக்குது. இது ரிஷிவந்தன் தொகுதி எல்லா விவசாயிகள் தான், விவசாய குடும்பத்துல தான் இருக்கு. பார்த்த பூமி. இந்த தொகுதியில எதுவுமே சிறப்பு திட்டம் எதுவும் கிடையாது, நீர்ப்பாச திட்டம் எதுவும் கிடையாது. அந்த நந்தன் கால்வாய் தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்க. நாங்க எவ்வளவோ கேட்டுட்டு இருக்கிறோம். சுத்தி பக்கத்துல இருக்க தென்பண்ணையில ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டுங்க.
இப்படி ஒவ்வொரு ஆத்துல கெடுக்க ஆத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டுங்க. ஏன் கட்ட மாட்டான்னு தெரியுமா? தடுப்பணை மணல் கொள்ளை அடிக்க முடியாது. இப்படி இவ்வளவு மோசமா ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக, காசுக்காக என்ன வேலை செய்வாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், மீண்டும் மீண்டும் கேட்பது, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தினால், போராட்டத்தினால்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. எவ்வளவு காலமாக நம்முடைய கோரிக்கை உருவாக்கிய பிறகு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. என்ன நீங்க கேட்டீங்க, இந்த கள்ளக்குறிச்சி இந்த விஷயம் தொகுதியில ஒரு தாலுகா மாற்றணும். இதே உறுதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த வந்து பேச உறுதி கொடுத்தார். நாங்கள் வெற்றி பெற்றவுடன் ரிஷிவந்திய மையமாக ஒரு தாலுகாவை நாங்கள் புதிதாக அறிவிப்போம் என்று சொன்னார்கள். வந்து நாளை இந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு, அவர் ஊருக்கு எடுத்து போயிட்டார். சரி பரவாயில்ல, எடுத்து போங்க, இது ஒண்ணு உருவாக்குங்க, இது அறிவிங்க, அறிவித்தா கொஞ்சம் வளர்ச்சி அடையும். நானும் இந்த தொகுதிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கேன். ஆனா ஒரு சின்ன முன்னேற்றம் நான் பார்க்கல. இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, வானம் பார்த்த பூமி, விவசாயிகளுக்கு மரியாதை மதிப்பு கிடையாது. என்னுடைய கடவுள், எனக்கு அப்பா அம்மா கடவுள் விவசாயிகள், எனக்கு சோறு போட விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு அப்படி வயிற்றுல அப்படி வெறித்தனமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு விரோத ஆட்சி, விவசாய விளைச்சலுக்கு விலை கொடுக்காத துரோகிகள் திமுக, விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி திமுக, விவசாயத்துறை திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விவசாயத்துல பார்த்தோன்னா வளர்ச்சி பார்த்தோன்னா மைனஸ்ல இருக்கு, மைனஸ் வளர்ச்சியில இருக்கு. விவசாயத்துறையில எதுவுமே கிடையாது. விவசாயத்திற்கு கல்வியில பார்த்தா அதோட படுமோசம். 2 நாளைக்கு முன்பு தமிழ்நாட்டுல 208 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம், அரசு பள்ளிக்கூடம் அது உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் தான் இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கிறது. அந்த 35 மாவட்டத்துல 208 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க. காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க, கிராமத்துல பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிச்சா. என்ன விளக்கம் தெரிஞ்சது, கிராமத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சு, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போயிட்டாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏயா பள்ளிக்கூடத்துல முதல்ல வாதியார நியமனம் பண்ணியா? ஏன் சொல்றேன் தெரியுமா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,66,000 வகுப்புகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்துல. அதுல வெறும் 66,000 ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். 1,00,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை பள்ளிக்கூடத்தில், 1,00,000 ஆசிரியர்கள். பிறகு எங்க போய் இந்த பிள்ளைங்க போய் படிப்பாங்க? இதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஏதோ வந்தமா போனமா கிடையாது. நான் சொல்ற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். சாதாரண துரோகம் கிடையாது திமுக செய்யறது, மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய துரோகம். நான் மீண்டும் சொல்றேன், தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்க ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது. வருத்த இந்த முடிவில் முடிங்க. ஏன் சொல்றது தெரியுமா, உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒரு போன மாதம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமம், அந்த கிராமத்துல ஒரு 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து. அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வழக்கு பதிவு செய்யணும் கெஞ்சுறாங்க. அங்க காவலர்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த செய்தி தெரிஞ்ச பாட்டாளி கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு போன பிறகுதான் அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா எஃப்ஐஆர் போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகுதான் நான் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்க அனுப்பி வைத்து, நீங்க போய் அங்க பிரச்சனை பண்ணுங்க, தகராறு பண்ண சொல்லி அந்த அம்மா போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல
தரையில உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கல, இங்க இருந்து நான் போக மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ்ல டீம் போடுறேன். 5 டீம் 8 டீம் 10 டீம் போடுறான். 3 வாரத்துக்கு பிறகுதான் அவனை பிடிக்கிறாங்க. அவன் யாருன்னா அசாம்காரன். அவன் எங்க வேலை செய்யறான்? ஆந்திராவில வேலை செய்யறான். அவன் வாக்குமூலம் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் ஆந்திராக்காரன், ஆந்திராவில வேலை செய்யறேன், திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில வேலை செய்யறேன், சூழல்பட்டியில வேலை செய்யறேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். எதுக்குடா போறேன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல அங்கதான் கள்ள சாராயம் கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா மாத்திரை கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, போதை ஊசி கிடைக்குது, எல்லாம் சரளமா கிடைக்குது. அதுக்காக நான் தமிழ்நாட்டுக்கு நான் போறேன்னு ஒருத்தர் சொல்றானா, மானங்கெட்ட ஆட்சியா? இதை விட ஒரு மானங்கெட்ட ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குமாயா? மானம் ஈரம் ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம்? ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம்? நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரானா? குடிக்கிறதுக்கும் கஞ்சா பயன்படுத்துவதற்கும் நம்ம தமிழ் பெண்களை நம்ம மானபங்கம் செய்யறதுக்கு வரான்னு சொல்றான் ஒருத்தவங்க. அப்ப என்ன சூழலியா தமிழ்நாட்டில் இருக்கு? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த போதை பழக்கத்தை, போதை மாத்திரை யார் விற்கிறா? யார் விற்கிறா? திமுக காரங்க. திமுக காரங்க. இது எதோ நான் சும்மா குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல. ஒருத்தன் பிடிப்பட்டான், ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன். 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க. அவனை இங்க பிடிக்கல, டெல்லியில பிடிச்சான். டெல்லியில பிடிச்சி விசாரணை பண்ணா மேலோட்டமா விசாரணையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக உடைய நிர்வாகி, கட்சிக்கார மட்டும் இல்ல, நிர்வாகி, பொறுப்பாளர். அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய்க்கு. யாரு? திமுக. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் தெரு தெருவா சாராயம் விற்கிறா? ஏன் தெரு தெருவா கள்ள சாராயம் விற்கிறா? ஏன் தெரு தெருவா கஞ்சா விற்கிறா? ஏன் கஞ்சா மாத்திரை விற்கிறா? ஏன் போதை மாத்திரை விற்கிறா? ஏன் போதை பவுடர் விற்கிறான்னு திமுக காரங்களை காப்பாற்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டான் காவல்துறை. காவல்துறை நல்ல காவல்துறை தமிழ்நாட்டில் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆனால் அவர்களை சுதந்திரமா செயல்படுவதற்கு இங்கே சூழல் கிடையாது. எவனாவது கஞ்சா விற்கிறான், போதை மாத்திரை விற்கிறான், பிடிச்சாங்கன்னா உடனே திமுக போன் வரும். சார் அவன் நம்மால் சார் விட்டுடு சார், நம்ம கூட இருக்க. இதுதான் இந்த கள்ளச்சாரம் வித்தவங்களுக்கு. கள்ளச்சாரம் எப்படி வித்தா? யார் பாதுகாப்பு கொடுத்தா? இந்த எம்எல்ஏக்கு தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவன் பார்த்தா ஒரு கள்ளச்சாரம் வித்தோம், அவன் தான் A1. அவன் பார்த்தா திமுக எம்எல்ஏக்கு பெரிய பெரிய தானே வைக்கணும். கண்ணுபடி மாடு இதெல்லாம் பேரு. திமுக எம்எல்ஏ பேனர் வைக்கணும். எதுக்கு வைக்கிறாங்க? இவனை உள்ள தூக்கி வச்சா அவனை போன் பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு ஒண்ணுதான். மானங்கன்னா ஏதாவது இருக்குமாயா? நடக்கிறது கள்ளச்சாராய ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, இங்க ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள திமுக ஆட்சியை அகற்றுவோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். ஒன்று முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு அடுத்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்ய வேண்டும். யார் வர வேண்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் இன்றே எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக. அந்த முடிவை நீங்க இன்னைக்கே எடுக்கணும். ஆனா நீங்க எடுத்துட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நடைபயணம் போய் பாக்குறப்போ, எல்லார் மக்களையும் பார்த்துட்டு பேசுறப்போ, அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிட்டோங்க. இவங்க எல்லாம் விரட்டி அடிக்கணுங்க. இதுக்கப்புறம் திமுக வரவே கூடாதுங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, இந்த திமுகவை எதிர்கட்சியா கூட வர விடாதீங்க. யார் சொல்றா? தமிழ்நாட்டுடைய பெண்கள் சொல்றாங்க, தாய்மார்கள் சொல்றாங்க. மோசமானவங்க, மோசமானவங்க. என் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பத்திரமா திரும்பி வருமானு எனக்கு பயமா இருக்குதியா. இன்னொரு பெண் சொல்றாங்க, என் பொண்ணு படிக்க போகுது, காலேஜுக்கு போகுது, வேலைக்கு போகுது, எப்ப வரும்னு எனக்கு பயமா இருக்குயா. என்ன நடக்குமோ தெரியல. ஏன்னா தெரு தெருவா சாராயம் வித்துக்கிட்டு, கஞ்சா வித்துக்கிட்டு, அவன் இவன் கையை பிடிச்சி இழுத்து எங்கேயா பிரச்சனை பண்ணிக்கிட்டு, பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளோ நடக்குது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அதற்கு